என்னோட மொத்த அழிவுக்கும் கடவுள் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு. பல நாள் கனவே ஒரு நாள் நனவே. இப்போ டைம் 11. என்னோட வீட்டுக்காரர் இருக்காரே, இவரை சர்ப்ரைஸ் பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு இல்லாத கொஸ்டினை இன்னைக்கு தான் கேட்பாரு. வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னா, சரி நீ டவுனுக்கு தானே போற, கீழே வந்து வெயிட் பண்ணு, நான் உன்னை கொண்டு போய் பஸ் ஸ்டாப்ல விட்டுறேங்கிறாரு. இவரை வச்சுட்டு எப்படி சர்ப்ரைஸ் பண்றதுன்னு எனக்கும் தெரியல. நீங்க வீட்டுக்கு வாங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம்னு சொல்லியிருக்கேன். அதுலேயே அவர் பாதி ஏதாவது கெஸ் பண்ணியிருப்பாரு, பார்ப்போம். வாஷிங் மிஷின் வந்துருச்சு. வாஷிங் மிஷின் வரல. இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு என்ன கலந்தாலா? இல்ல, நம்ம லடாக்ல போய் ரிங் சேஞ்ச் பண்ணோமே, அந்த நாள் பண்ணி ஒரு 3 வருஷம் ஆச்சு. சரி, அதுக்கு பைத்தியக்கார ட்ரெஸ் மாதிரி கொண்டு வந்திருக்க. உங்களுக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ். உங்க மொபைல் அங்க மாட்டினா நல்லா இருக்கும். இந்த மாட்டு நீங்களே மாட்டுங்க, என் கையில சர்ப்ரைஸ் இருக்கு. உன் கையில சர்ப்ரைஸ் இருக்கு? அப்படிப்பட்ட சர்ப்ரைஸ் என்ன சர்ப்ரைஸ்? நான் கெஸ் பண்றேன். ஏற்கனவே உள்ளதா சார்? நான் வாஷிங் மிஷின் தான் வந்துருச்சு, அதை வீடியோ எடுக்கதான் வாங்க கடைக்கு போறேன்ட்டு ஒரு டிராமா ஆடுறேன்னு நினைச்சேன். இல்ல, வேற ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அந்த விஷயத்தை பார்த்து. என்ன கன்சிவ் ஆயிட்டியா? இல்ல, உங்களுக்கு ஒரு எப்படி சொல்ல, கோல்டை விட ஒரு பெரிய கிஃப்ட். சரி, நீங்களே ஓபன் பண்ணி இந்த கைக்கு கோல்டோட பெரிய இது. நான் ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறேன். நான் ஆசைப்பட்டுட்டு இருந்ததா ரிங்கு கண்டுபிடிச்சிட்டா தான் சரிங்கிறேன். 2 கையில இல்ல, ஒரு கையில தான் இருக்கு. இந்த கை தப்பு. இந்த கை ஓபன் பண்ணிட்டா செல்லமான நிரலியே நெஞ்சமே எங்கும் தேடல் நீ. கன்சிவ் ஆயிட்டியா? நான் கெஸ் பண்ணேன்ல கரெக்டா. அது அப்படி முடியும். நிஜமாவா? என்னைக்கு ஜெயிச்சிட்டமாடா? நிஜமாவா? டாக்டர்கிட்ட போய் ஒரு வாட்டி சொல்லிட்டு கூப்பிட்டது உங்களை ஹாஸ்பிட்டல் போறதுதான். எனக்கு தெரியும். நான் கெஸ்ட்ல அது ஒரு கெஸ் பண்ணேன்ல. இன்னைக்கு நைட்டே சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. ஆமா, டெய்லி நைட்டு சொல்றதான். இன்னைக்கு கரெக்டா இன்னைக்கு லடாக்ல வச்சு ரிங் சேஞ்ச் பண்ணோம். அப்படிலாம் இல்ல, அது சும்மா சொன்னாங்க. ஓ, சும்மா சொல்லி சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கா. வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற. சோ இத யார்கிட்டையும் சொல்லக்கூடாது இப்போதைக்கு. அதாவது உங்க பேரண்ட்ஸ், என் பேரண்ட்ஸை தவிர்த்து. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எத்தனை நாள் இருக்கும்? 3 months. 3 மாசம் கன்சீவ் ஆயிருந்து. அப்பயும் யார்ட்டையுமே சொல்லல, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தெரியாது. இல்ல, 2 மாசம். 2 மாசம் இருந்து அடுத்த ஹார்ட் பீட் வரலன்னு சொல்லிட்டு அபார்ட் பண்ணிட்டோம். 3 மாசம் அபார்ட் பண்ணது. ஆமா, அபார்ட் பண்ணது. அதனால இதை கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசத்துக்கு அப்புறம் நீங்களே மேடம் வயிற்ற பார்த்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நாங்க ரிவீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வரும். அது வரைக்கும் இது ஒரு மெமரியா அப்படியே இதா இருக்கும். இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டா ஹாஸ்பிடலுக்கு தான் போறோம். லாஸ்ட் டைம் 45th டே தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆனது. எனக்கு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சதே 35வது நாளைக்கு பிறகுதான். இதுல இன்னொரு கெஸ் இருக்கு. சரியா? இந்த ஒண்ணுக்கே கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் 1 year நாங்க எந்த பிளான் பண்ணல. நெக்ஸ்ட் பிளான் பண்ணோம், கிடைச்சதே ரொம்ப நாளுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு தான் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப 1 year ஆயிருக்கு. ஆமா, திரும்பி 1 year ஆயிருக்கு. இந்த இதுல நான் என்ன பதிவு பண்ண வரேன்னா, என்ன சொல்ற, டெலிவரி ரொம்ப கஷ்டமானது கேர்ள்ஸுக்கு. இது ஒரு கெஸ்ட் தான். இப்பதே கன்சீவ் தான் ஆயிருக்கா, ட்வின்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு என் கெஸ்ட் சொல்லுது. இது ஆசை, யாருக்கும் தெரியாது. சப்போஸ் அது ட்வின்ஸா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் வேற லெவலா இருக்கும். மேபி இந்த வீடியோ வரும்போது நாங்க அப்லோட் பண்ணும்போது அது ட்வின்ஸா இல்லையான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப தெரிஞ்சிரும்ல, இப்ப தெரியாது. நாங்க உங்களுக்கு அப்டேட் பண்றோம். ஆமா என்னன்ட்டு. ஆமா, அப்படி ட்வின்ஸா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா ஒரு பெரிய ட்ரீட், பெரிய கிவ் அவே பெருசா கொடுத்துடலாம். ஏன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு லக்கு. என்ன லக்குன்னு சொல்ல முடியாது, ஆர்டருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கே செக் பண்ணி சொல்லுவேன்னு சொல்லிட்டு சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கல. நீ கன்சீவா இருக்கியான்னு சொல்லிட்டு ஒரு காமெடிக்கு காமெடி கிடையாது, ஒரு விளையாட்டு கேட்டேன். பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சு, இரகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சு. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மகாதேவி ஹாஸ்பிட்டல்ல போய் தான் எனக்கு அதை கியூர் பண்ணதே. ஆமா, ஃப்ரீ ப்ரமோஷன்.
ஃப்ரீ ப்ரொமோஷன் இல்ல, இந்த சரௌண்டிங்ல இருந்தீங்கன்னா அங்க போங்க, நல்ல ஒரு அம்மா மாதிரி பாத்துக்குவாங்க அவங்க. எனக்கு இந்த அளவுக்கு ஹெல்த்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா அது அவங்க தான். ஹெல்த் இஷ்யூ இருக்கு மெயினா. நம்ம டயட் இப்ப இருக்க பொண்ணுங்க வந்து சாப்பிடுறதே கிடையாது, காயின்னு எடுத்து தனியா வச்சிருவாங்க. இவ காயெல்லாம் ஒரு 10-15 நாளா தான் நான் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நிறைய எடுக்க ஆரம்பிச்சேன். அதுவும் சென்னை போயிட்டு அதுவும் இந்த ஃப்ரிட்ஜ் காரணம் சொல்லுவாங்க. ஃப்ரிட்ஜ் வந்ததுல இருந்து தான் எல்லாம் பா. அது சென்னை போயிட்டு வந்துட்டு எனக்கு ஹை ஃபீவர் வேற இருந்துச்சு. ஸோ ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். சந்தோஷமா இருந்தாலும் என்ன பேசணும்னு தெரியாதுல்ல, அதனாலதான் பேச்சு வர மாட்டேங்குது. காலையில எல்லாம் பார்த்ததுமே அப்படியே நானே காலையில வந்து இப்ப நேற்று நைட்டு நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு தான் படுத்திருப்போம். 1 மணிக்கு படுத்துட்டு எத்தனை மணிக்கு எந்திரிச்சோம் காலையில? நான் 6 மணிக்கு எந்திரிச்சு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிட்டு இப்பதான் வரேன். நான் இவர் போகவும் எனக்கு தூக்கமே இல்ல. கிளம்பவும் நான் அப்படியே வீடியோ எடுக்க டெஸ்ட் பண்ணிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு சுத்தமா வந்து தூக்கமே கிடையாது. நேத்து மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் தூங்கல. அதுக்கு தூங்கலையா? ஓ, நீங்க எப்ப வருவீங்கன்னு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து. இவ்வளவு நாள் எப்ப வருவ இவ்வளவு நாள் சொல்றேன், எப்ப வருவ அப்படின்ப. இப்ப எப்ப வருவீங்கன்னு ஆசையோட இருந்திருக்கா. ஸோ இது வந்து ஒரு எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கும் தெரியும் இது வந்து எவ்வளவு ஒரு ஹாப்பியான நியூஸ்ன்ட்டு. இதோட ஹாப்பியான நியூஸ் வந்து நல்ல ஆரோக்கியமா வந்து சேஃபா வந்து உடம்ப பாத்துக்கிட்டு முதல்ல உடம்ப தேத்தணும். இவ உடம்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தேத்தணும். ஆமா, அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் எங்களோட நான் மாறினாலும் இவன் மாறுவா. எங்களோட அந்த ஸ்லீப்பிங் டைம்னா ரொம்ப கேட்கவே ஒரு பேச்சுலர் டைமிங் மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட நான் பேச்சுலர் மேட் ரூம்மேட் மாதிரி. எனக்கு இவ 12 மணிக்கு தூங்குவோம். ரூம் இப்ப வீடியோ எடுக்கலன்னா நீட்டா இருக்கும். வீடியோ எடுத்தாலே வீடியோ எடுக்கிற அந்த இடம் மட்டும் தான் நீட்டா இருக்கும். அதை தவிர்த்து ஃபுல்லா குப்பையா இருக்கும். அதனால ஒரு நாள் வீடியோ எடுத்து வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா வந்து காட்டுறேன். நீட்டா இருக்கும். நீட்டா என்னைக்கு இருக்குமா? கரெக்டா யாரும் வந்து பாப்பாங்கல்ல அன்னைக்கு மட்டும் நீட்டா இருக்கும். அப்படிலாம் இல்ல, யாராவது வந்து பாக்கும்போது குப்பையா இருக்கும், மத்த டைம்ல நீட்டா இருக்கும். சரி, இப்ப கரெக்டா இப்ப குப்பையா. ட்ரெஸ் வந்து நானும் தூக்கி போடுவேன், ஒரு இடத்துல போடுவேன், கடைசியில நீட்டாக்குமா நானும் ஹெல்ப் பண்ணுவேன், எடுத்து வைக்க செய்ய. நான் ரூம் தூக்கல இல்லையா இப்படிதான் சொல்லுவா. மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவீங்க? நான் அதுவும் பண்ண மாட்டேன். மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் இவளே வீடை கிளீன் பண்ணுவா. மாசத்துக்கு ஒரு வாட்டி அதான் நான் தானே பண்றேன். சரி, முதல் விஷயம் வந்து டென்ஷன் ஆகக்கூடாது. அப்பனா நான் வந்து ஒரு 4-5 மாசம் எங்கேயா வெளியே ட்ரிப்பு தான் போனோம். போயிட்டு அம்மா வீட்டுக்கு போறேன். அம்மா வீட்டுல போவாண்டா ப்ளீஸ். இப்ப எனக்கு யார் சாப்பாடு போடுவா? நீங்க ட்ரிப்புக்கு போனா மட்டும் சாப்பாடு போடுறதுக்கு ஆள் இருக்குல்ல. நான் ட்ரிப்பு போனா ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேன். அப்பா ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க. இருந்தாலும் உன் கை ஒண்ணு நீ வைக்கிற ரசம் மாதிரி வருமா? இந்த ரீல்ஸ்லாம் சும்மா அந்த ரசம் வந்து நல்லா அதுனா சும்மா ஒரு ரீல் காண்டி. மித்தவங்க வந்து சில பேர் இருப்பாங்களா, அவங்கள சும்மா ஒரு ட்ரோல் பண்ற மாதிரி. மித்தபடி வந்து சமையல்னா பிச்சுப்பேன். என்ன சில இதுல வந்து தக்காளி சாதம் 2 நாள் முன்னாடி வச்சா அவளே சாப்பிடாம மத்தபடி எல்லாமே கொஞ்சம் நல்லா தான். இவன் நல்லா வச்சு நான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிடலன்னா கோவம். அதே இவளும் சாப்பிடாம எந்திரிச்சிருவான். முதல்ல நான் எந்திரிச்சு போனோம் வெயிட் பண்ணுவா. இவன் சொல்லிட்டு எந்திரிச்சு போட்டோம். அதெல்லாம் எதுக்கு போயிட்டு இனி அடுத்த வீடியோஸ்ல அதெல்லாம் பார்ப்போம். ஆமா, சோ ஹாப்பியான நியூஸ் இருக்கு. சந்தோஷமா இருக்கு, அதனால பேச்சு வர முடியுது. ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நல்ல நியூஸா அவங்க சொல்லணும், அவ்வளவுதான். வேற எதுவும் கடவுள்கிட்ட டபுள் இது வந்து இவ இது எவ்வளவு இது சேர்த்து வச்சிருக்கான்னு தெரியுமா? அதை எடுத்துட்டு வாமே, அதை நான் காட்டுறேன். என்ன கம்மியா இருக்கு? அவ்வளவுதான். மாஸ்டர் வந்து பாருங்க என்ன. ஆமா, கிட்டத்தட்ட எத்தனை இது? 1 2 இது கன்சீவ் ஆனது இருக்கா? 3 4 5 6 7 8 9 10 11 12 13 கிட்டத்தட்ட 13 சொல்லும் போது கம்மியா தெரியும். 1 வருஷம் 3 மாசம் சொல்லும் போது அது எவ்வளவு பெரிய நாள்னு சொல்லிட்டு பாவம் எங்களுக்கு தான் தெரியும். அதுவும் இப்போ ஒரு லாஸ்ட் 4 months வந்து பீரியட்ஸ் ரெகுலரா வந்ததுனால அந்த 4 months வந்து நான் டெஸ்ட் எதுவும் பண்ணல. இல்லைன்னா அந்த 4 மாசம் கூட வந்திருக்கும். கூட 4-5 மாசம் வந்து சரி பாத்துக்கலாம், அந்த டைம் தாண்டட்டும், அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அந்த டைம் கரெக்டா வந்துடும். அதனால நம்ம கேர் எடுக்காம விட்டோம். ஸோ அப்பனா கிட்டத்தட்ட ஒரு 2 years ஹார்ட் ஒர்க். எஸ், ஹாஸ்பிடலுக்கு கிளம்பும் டைம் ஆகுது, 11:45 ஆயிடுச்சு. டாக்டர் பாரு போயிருவாங்க. ஆமா, சோ டாக்டர் பார்த்துட்டு நல்ல ஹெல்த்தியான டேப்லெட்ஸ் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் இன்னையில இருந்து ரெகுலரா எடுக்க ஆரம்பிச்சாதான் ஹெல்த்தியா இருக்க முடியும். ஓகே, சோ பை.